வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை பார்க்க வந்த உங்கள் எல்லா பேர்த்துக்குமே மிக்க நன்றி. நான் 12th செப்டம்பர் 2025 எக்ஸிக்யூட் பண்ண ட்ரேட் எக்ஸிக்யூஷனோட அனாலிசிஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். நான் உங்கள் தமிழ் செல்வன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஎஸ்விகே யூடியூப் சேனல். ஸோ நம்ம ட்ரேடிங்கில் காமனாக என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறப்ப ஜென்ரலாக எங்கே என்ட்ரி பாயிண்ட் எடுக்கிறது, எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறது, எப்போ எக்ஸிட் ஆகிறது, அதை பற்றி நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டியே இருக்காது. ஸோ அதனால தான் நிறையா பேர் லாஸ் மேக்கிங் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு எக்ஸிட் பாயிண்ட்டு தெரிஞ்சிச்சு, ஸ்டாப் லாஸ் தெரிஞ்சிச்சுன்னா அன்றைக்கி இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நம்ம மோஸ்ட்லி லாஸஸை தடுக்கலாம். அதே மாதிரி ஈஸியாக ப்ராஃபிட்டும் புக் பண்ணலாம். ஸோ ரொம்ப க்ரீடியாக இருக்கக்கூடாது. இன்ட்ராடே ட்ரேடிங்கில் கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு தேவையான டார்கெட்டை செட் பண்ணி என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் எந்தெந்த ஸ்டாக்கு எடுத்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணேன், எப்போ என்ட்ரி ஆனேன், எப்போ எக்ஸிட் ஆனேன், எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயிலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ ட்ரேடிங் வியூவில் சிக்காச்சி அப்படிங்கிற ஸ்டாக்கை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டாக்கை பார்க்குறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12th செப்டம்பர் அப்போ ஸ்டாக்கு நல்லா மேலே போயிருக்கு. ஸோ நிறைய பேர் என்னென்னா இப்போ சில பேர் செல்லு எடுத்திருந்தாங்கன்னா அவங்க மிகப்பெரிய லாஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டாக்கு மேலே போகுது அப்படிங்கிறதுக்கு சில இண்டிகேஷன்லாம் இருக்குது. அந்த இண்டிகேஷனை வச்சு தான் நான் ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணேன், ப்ராஃபிட்டும் புக் பண்ணேன். ஸோ மார்க்கெட்டோட டைரெக்ஷன், அந்த ஸ்டாக்கோட டைரெக்ஷன் தெரிஞ்சு தான் நம்ம கிளியர் கட்டாக எடுக்கணும். அதுக்கு சில இண்டிகேட்டர் இருக்குது. நான் மோஸ்ட்லி பண்ணுற எல்லா எக்ஸிக்யூஷன், ப்ராஃபிட் புக் பண்ணுறது எல்லாமே ப்ராக்டிக்கல் எக்ஸிக்யூஷன் தான். ஸோ அதுக்கான ப்ரூஃபும் உங்களுக்கு நான் ஷோ ஆஃப் பண்ணுறேன். எண்ட் ஆஃப் த வீடியோவில் கமெண்ட்டில் பின் பண்ணி வைப்பேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நான் எடுத்த ஸ்டாக்கோட இன்ட்ராடே ட்ரேடிங் எக்ஸிக்யூஷன் பண்ணது ஒன் ஆஃப் த ஸ்டாக்கு இது. இதில் நான் எந்த இண்டிகேட்டரும் அப்ளை பண்ணல ட்ரேடிங் வியூவில். அதோட ஸ்டாக் ப்ரைஸ் பயங்கரமாக மேலே போயிருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கிளியராக சிபிஆர் இண்டிகேட்டர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி எப்படி எங்கே என்ட்ரி எடுக்கிறது, எப்போ எக்ஸிட் ஆகிறதுங்கிறதையும் கிளியராக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த சிக்காச்சி அப்படிங்கிற ஸ்டாக்கில் நான் சிபிஆர் இண்டிகேட்டர் ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணியிருக்கேன்ல, அதில் சிபிஆர் இண்டிகேட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். அது பாருங்கள், 3 ப்ளூ கலர் லைன் இருக்கும். அதுதான் சிபிஆர் லைனு. அது நான் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சிபிஆர் லைன் என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, சப்போர்ட்னால் என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஆனால் அதை பற்றி தனியாக டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணுன்னா நான் இன்னொரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டாக்கில் எப்போ என்ட்ரி ஆனேன், எக்ஸிட் ஆனேன், இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ இது நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். சேட்டு நில்லுங்க, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராக தெரியும், கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயுமே இன்ட்ராடே பண்ணுறப்ப நம்ம ஜென்ரலாக இங்கே டைம் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, சிக்காச்சி அப்படிங்கிற ஸ்டாக்குக்கு டைம் ஃப்ரேம் யூஸ்வலாக 5 மினிட்ஸ் ரெஃபர் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ நான் 30 மினிட்ஸில் இருந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இங்கே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணோன்னே ஸ்டாக்கோட ப்ரைஸ் அந்த சிபிஆர் லைனும் ஸ்டாக்கோட ப்ரைஸும் நம்ம கிளியராக நம்மளுக்கு இந்த சேட்டில் தெரியுதா, நல்லா ஜூம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா லைனும் விசிபிளாக இருக்குது. 4 ரெட் கலர் ரெசிஸ்டன்ஸ் லைனும், அதே மாதிரி சிபிஆர் லைன் அந்த 3 ப்ளூ கலர் லைனுக்கு கீழே இருக்க அந்த 4 சப்போர்ட் லைனும் கிளியராக விசிபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக ஃபிட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கோட என்ட்ரி எப்போ எடுக்கணும் அப்படின்னா நல்லா கிளியராக பாருங்கள். இந்த 3 ப்ளூ கலர் லைனுக்கு மேலே இருக்க கிரே கலர் லைன், அந்த ஃபஸ்ட்டு கிரே கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வேல்யூ 37.82 அப்படின்னு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் R1 லைன் 39.84 இருக்குது. அதே மாதிரி R2 பார்த்தீங்கன்னா 41.98, அதே மாதிரி R3 பார்த்தீங்கன்னா 46.14, அதே மாதிரி R4 பார்த்தீங்கன்னா 48.28 இருக்குது. அதே மாதிரி கீழே வாங்க, அதோட சப்போர்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் 33.14, அதே மாதிரி
அந்த கிரே கலர் லைன் வந்து 31.52, செகண்ட் சப்போர்ட் லைன் வந்து 29.38, சப்போர்ட் 3 லைன் வந்து 27.24, ஃபோர்த்து சப்போர்ட் வந்து 23.08. ஸோ இதில் வந்து நம்ம கிளியராக இண்டிகேஷன் வந்து காமிக்குது. அந்த ஸ்டாக்கு வந்து சிக்காச்சிங்கிற ஸ்டாக்கு வந்து ட்ரேடட் அபவ் சிபிஆர், அந்த 3 லைன் ப்ளூ கலர் லைனுக்கு மேலே வந்து ஸ்டாக் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா வந்து ஸ்டாக்கு வந்து இது வந்து பை இண்டிகேஷன் காமிக்குது. இது இப்போ வந்து என்ட்ரி வந்து கரெக்டாக நம்ம எங்கே எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு கிரே கலர் லைனை வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் தாண்டிருச்சு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். அதே மாதிரி R1 வந்து 39.84 அதையும் தாண்டிருச்சு. ஸோ அப்போ தாண்டினதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 40 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 40 எடுத்துட்டு நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிற ப்ரைஸ் வந்து 49.98 R2 தான் டார்கெட்டு. ஸோ R2 தொட்டுருச்சுன்னா வெளியே வந்துக்கலாம். அப்புறம் R2 தாண்டுச்சுன்னா அதுக்கப்புறமும் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுத்துக்கலாம். R3 டார்கெட்டு. நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறப்ப வந்து 30 அந்த ஃபஸ்ட்டு கிரே கலர் லைன் வந்து ப்ரீவியஸ் டே ஹைன்னு இருக்கு இல்லையா, அந்த கிரே கலர் லைன் வந்து ப்ரீவியஸ் டே ஹை அந்த 37.82வையும் 39.84ஐயும் க்ராஸ் பண்ணி பிரேக் அவுட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதில் வந்து என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டார்கெட் ப்ரைஸ் வந்து 41.98. ஸோ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எங்கன்னா வந்து மேலே போயிட்டு சப்போஸ் ரிவர்ஸ் ஆகி 39.84 ஹிட் பண்ணுச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வெளியே வந்துடலாம். இப்படி தான் நம்ம ட்ரேடை வந்து பர்ஃபெக்டாக வந்து என்ட்ரி எக்ஸிட்டு எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கணும். இப்போ நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர் அப்ளை பண்ணாமல் ஜென்ரலாக எடுத்தோம்னா ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எங்கே என்ட்ரி ஆகுது எங்கே எக்ஸிட் ஆகுதுன்னே தெரியாது, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இதில் வந்து எங்கே பை பண்ணுறது செல் பண்ணுறதுனே நம்மளுக்கு தெரியாது, ஸ்டாக் மேலே போகுதா கீழே போகுதான்னு. சிபிஆருங்கிற இண்டிகேட்டருங்கிறது வந்து பவர்ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டர்ஜி. இதில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து என்ட்ரி எக்ஸிட்லாம் வந்து எடுத்து நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். நம்மளுக்கு கிளாரிட்டி இருக்கும், எங்கே என்ட்ரி ஆகுது எக்ஸிட் ஆகுது அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் டே ஹைங்கிறது ஃபஸ்ட்டு கிரே கலர் லைனு சிபிஆர் லைனுக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி வந்து ரெசிஸ்டன்ஸ் R1ங்கிறது ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லைனு, அது ரெண்டையுமே தாண்டி பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா R2 தான் டார்கெட்டு. நீங்கள் ஈஸியாக வந்து இப்போ 40 எடுத்து 41 வந்து எக்ஸிட் ஆகிருந்தீங்கன்னா கூட வந்து நல்ல வந்து ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். சிக்காச்சிங்கிற ஸ்டாக்கு வந்து நான் வந்து 12th செப்டம்பர் அப்போ 7000 குவான்டிட்டி பை பண்ணேன். அதே மாதிரி R2 வந்து ஹிட் பண்ணோன்னே செல் பண்ணேன். இதில் வந்து நான் ப்ராஃபிட் வந்து 6700 அரௌண்ட் வந்து ப்ராஃபிட் நான் புக் பண்ணேன். ஸோ அதுக்கான வந்து லைவ் ப்ரூஃப் வந்து நான் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை போய் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். நான் வந்து கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அங்கே போய் நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து அதே மாதிரி வந்து எப்படி வந்து செல் என்ட்ரி எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணேங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அதுலேயும் நான் 2 ஸ்டாக் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணேன், அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து மாங் செஃபர். இந்த ஸ்டாக்கில் தான் நான் ட்ரேட் பண்ணேன். அந்த ஸ்டாக்கை வந்து ட்ரேடிங் வியூவில் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு சேட் வந்து கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த சேட் மாங் செஃபர் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 12th செப்டம்பரில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா 12th செப்டம்பரில் கிளியராக வந்து நம்மளுக்கு தெரியுது ஸ்டாக்கு வந்து சிபிஆருக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸ்டாக்கு அப்படின்னா மீனிங் வந்து இப்போதைக்கு கீழே போகுது, ட்ரெண்டு வந்து கீழே போகுதுன்னு மீனிங்கு. இப்போ பை என்ட்ரி எடுத்தால் நம்மளுக்கு லாஸ் ஆகும். ஸோ அப்போ எப்போ என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து எப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு கிரே கலர் லைன் தெரியுது பார்த்தீங்களா, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சிபிஆருக்கு கீழே வந்து ஃபஸ்ட்டு கிரே கலர் லைன் வந்து 314.60 அப்படின்னு இருக்கா. அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் வந்து 310.65 இருக்கா. இதில் வந்து செல் என்ட்ரி எடுக்கணும், அதாவது வந்து ஷார்ட் பண்ணணும். இந்த ஸ்டாக்கை வந்து ஷார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஈஸியாக கிடைக்கும். இதில் வந்து எப்போ வந்து நம்ம என்ட்ரி கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்டாக் வந்து ட்ரேடிங் பிலோ சிபிஆர், அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கிரே கலர் லைனை வந்து பிலோ சிபிஆருக்கு கிரே கலர் லைனு கீழே ப்ரீவியஸ் டே லோவை வந்து தாண்டிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் லைனையும் தாண்டிடுச்சு, 310.65ஐயும் தாண்டிடுச்சு. ஸோ நம்ம வந்து அது தாண்டினதுக்கப்புறம் பிரேக் டவுன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 310.65 பிலோவாக பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டார்கெட் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா S2 சப்போர்ட் 2
303.30. அதுதான் வந்து நம்மளோட டார்கெட்டு. நம்மளோட வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எகெயின் சப்போர்ட் 1, இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அபோவாக வந்து ப்ரீவியஸ் டே லோவில் வந்து 314.60லையும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிரேக் டவுனுங்கிறதுனால வந்து செல் என்ட்ரி எடுக்கணும். S2 தான் நம்ம டார்கெட்டு. இதில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் எடுத்து நம்ம வந்து S1 பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் S2வில் வந்து எக்ஸிட் ஆகி வெளியே வரலாம். நான் இந்த ட்ரேடில் வந்து 12th செப்டம்பர் அப்போ இந்த ட்ரேடு எடுத்தப்போ வந்து 100 குவான்டிட்டி எடுத்தேன். ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் வந்து ஒரு 1000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் வந்து புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ இது மாதிரி வந்து நம்ம கிளியராக வந்து ஸ்டாக் வந்து ஷார்ட் ஆகுதா இல்லை வந்து பையா செல்லான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு கிளியராக நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னா நம்மளுக்கு லாஸ் மேக்கிங் வராது, ஈஸியாக பண்ணிக்கலாம். அந்த ட்ரெண்டை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு வந்து எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் மொத்தம் 3 ஸ்டாக் சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிகாச்சி, அடுத்து வந்து மாங்செஃபர், இப்போ 3வது ஸ்டாக் வந்து தேகாங்கிற ஸ்டாக்கையும் நான் வந்து ட்ரேட் பண்ணேன். ஸோ அதையும் உங்களுக்கு நான் வந்து குயிக்காக காமிச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டாக்கை நான் ஓப்பன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து தேகாங்கிற ஸ்டாக்கில் வந்து நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ வந்து அது வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சிபிஆர் இண்டிகேட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சிபிஆர் அந்த 3 லைன் அந்த 12th செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிபிஆருக்கு கீழே தான் ஸ்டாக்கு ட்ரேட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்டாக்கு வந்து இது பை கிடையாது, இது செல்லு. ஏன் செல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் டே லோவை வந்து பிரேக் பண்ணிருச்சு. அதே மாதிரி வந்து S1ஐயும் பிரேக் பண்ணிருச்சு. நீங்கள் என்ட்ரி வந்து எங்கே எடுக்கலாம் அப்படின்னா வந்து 1986.73 வந்து பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். உங்கள் டார்கெட் ப்ரைஸ் வந்து 1935.77, அதாவது வந்து சப்போர்ட் 2, S2 தான் உங்கள் டார்கெட்டு. அங்கே என்ட்ரி எடுக்கலாம். உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 1986.73 இல்லைன்னா வந்து 1997.40. இதுதான் வந்து உங்கள் ஸ்டாப் லாஸு. ஸோ இப்படி வந்து கரெக்டாக வந்து பையா செல்லான்னு ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டாக்கை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் லாஸே ஆகாது. இன்ட்ராடேயில் வந்து ப்ராஃபிட் வந்து வரும். அதே மாதிரி வந்து ஸ்டாப் லாஸும் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுதான் வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுறேன். 12th செப்டம்பர் அப்போ நான் வந்து தேகா வந்து ஒரு 200 குவான்டிட்டி வச்சு ட்ரேட் பண்ணேன். அதில் ப்ராஃபிட் வந்து 2400 வந்து நான் புக் பண்ணேன். ஓவராலாக நான் அன்றைக்கி வந்து ஒரு 10,000 ப்ராஃபிட் நான் புக் பண்ணேன். அதுக்கான வீடியோ வந்து இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிங்கன்னா அதோட லைவ் ட்ரேடோட ப்ரூஃபோடு நான் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து பல ஸ்டாக் ட்ரேடிங் அப்டேட்ஸுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.